புகைத்தல் மூலமாகவும் சரி, மதுபான மூலமாகவும் சரி, இல்லைன்னா போதைப் பொருள் மூலமாகவும் அடிமையாகி இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இல்லைன்னா சமூக வலைத்தளம் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்ல விரும்புவது என்ன? நாங்கள் என்று இந்த பாவனையிலிருந்து விலக வேண்டும் என்று நினைக்கின்றோமா அன்றுதான் உங்களுக்கு விடுதலை. அதுவரையில் உங்களால் அந்த பாவனைக்குள் தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஏனென்றால் அது ஒரு பொறி, உங்களை அதுக்குள்ள சிக்க வைத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் என்று நினைக்கின்றீர்களோ அன்று உங்களால் வெளிவர முடியும். ஆகவே அந்த ஒரு திடகாத்திரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது ஒரு சவாலான விடயம் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய அதிகமான நடத்தை மாற்றங்களை நாங்கள் மாற்றி இருக்கின்றோம். இதற்கு மட்டும் நாங்கள் ஏமாந்து இருக்க தேவையில்லை. இதற்கு அதிகமான வழிகள் காணப்படுகின்றது. நீங்கள் ஒரு தினமும் புகைப்பவர் என்றால் தினமும் புகைக்காமல் அதை எப்படி நாங்கள் குறைத்துக் கொள்வது என்பதை நீங்கள் யோசிக்க ஆரம்பியுங்கள். அதற்கான ஏதேனும் உங்களுக்கு உதவிகள் தேவைப்படின், உளநல உதவிகளாக இருக்கலாம், வேறு ஏதேனும் வழிகாட்டல்கள் தேவைப்படின் அதனையும் கூட நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இது ஒரு சிறிய சவாலை வெற்றி கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆகவே இதனை நீங்கள் நினைத்தால், ஏனையவர்களும் உங்களுக்கு உற்சாகப்படுத்தினால் நிச்சயமாக இதில் உங்களுக்கு ஒரு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே பாசிட்டிவாக இருங்கள். இதை உங்களால் செய்ய முடியும். இதிலிருந்து நீங்கள் மாற முடியும். இந்த மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். இந்த மாற்றத்தில் நீங்கள் இன்று நினைத்தீர்கள் என்றால், இன்று நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கும் பொழுது நீங்கள் நினைத்தால் கூட இன்றிலிருந்து அந்த மாற்றம் ஆரம்பிக்கும். என்றாவது ஒரு நாள் நீங்கள் அந்த மாற்றத்தை உணர்வீர்கள். அதில் இருக்கின்ற அந்த சுகமான ஒரு இன்பத்தை நீங்கள் உணர்வீர்கள். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே நினையுங்கள், மாறுங்கள்.